காத்தாய் அம்மனின் அருளடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மகிழ்வான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 84. குழப்பங்கள் நீங்க இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். உடையாளை ஒல்கு செம்பட்டு உடையாளை ஒளிர்மதி செஞ்சடையாளை வஞ்சகர் நெஞ்சு அடையாளை தயங்கு நுண்ணூல் இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை இங்கு என்னை இனிப்படையாளை உங்களையும் படையாவண்ணம் பார்த்திருமே. அன்னை அபிராமியே, முதலிலேயே என்னை ஆட்கொண்ட அசையக்கூடிய செம்மை நிறப் பட்டாடை பூண்டிருக்கக்கூடியவளே, ஒளிரக்கூடிய பிறைக்கீற்றை தலையில் சூடியிருக்கக்கூடியவளே, வஞ்சகம் நிறைந்தவர்களின் நெஞ்சில் ஒருபோதும் சேராமல் இருப்பவளே, நூலைப் போன்ற மெல்லிய இடையை உடையவளே, சிவபெருமானின் இடப்பாகம் குடியிருப்பவளே, இனி என்னை இப்பூவுலகில் மீண்டும் பிறக்குமாறு அவள் படைக்க மாட்டாள். அபிராமி அன்னையை தொழுது போற்றி உங்களையும் மீண்டும் படைக்காதிருக்க வேண்டிக் கொள்ளுங்கள். ஆம், குழப்பம் என்பதே இந்த பிறவியினால் வருவதுதானே. பிறவி என்பது எதனால் வந்தது? போன பிறவியின் தொடர்ச்சி இந்த பிறவி, இந்த பிறவியின் தொடர்ச்சி அடுத்த பிறவி. இதற்கு நிறைய கதைகளை சொல்கிறார்கள். ஆகாமியம், சஞ்சிதம், கர்மா என்றெல்லாம் பேசுகிறார்கள். இவையெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவளை நினைத்து நாம் செயல்களை செய்வோம். அவள் தருவதை ஏற்றுக்கொள்வோம். எந்தவிதமான பற்றும் இல்லாமல் இந்த பூமியிலே வாழ்வோம். குழப்பங்கள் வருகின்றனவே, நாம் செய்வது எல்லாம் சரியா என்று கூட தோன்றலாம். ஆனால் இதை அவள் செய்விக்கிறாள் என்கின்ற எண்ணத்தோடு செய்தால் நமக்கு எந்த நேரத்திலும் குழப்பங்கள் ஏற்படாது. இந்த இடத்திலே அவள் நிறுத்தி இருக்கிறாள் என்று நினைத்தால் நமக்கு குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. குழப்பங்கள் யாவும் தீர அவள் கரங்களை பற்றி நடப்போம். குழந்தையைப் போல தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அதன் வழி நம் தீய வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.